வந்திருக்கிறதான யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்வாரி பாட்டை நாம் பாடுவோம். எதற்காக ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக அந்த பாடுகளை பட்டார் என்றதான விவரிக்கிறதான இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சேர்ந்து பாடுவோம். எங்கு போகின்றீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ நீ சுமந்ததா, என் பாவ சிலுவையோ உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினா உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினா. எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததா, உம் சிரசில் முள்மூடி நான் சூட்டினே. பெருமை கோபத்தா என் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலா உம் விழாவில் குத்தினேனே. உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினான் உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினான். கசையால் அடித்தது என் காம உணர்ச்சியால், காரி துப்பியது என் பகைமை உணர்ச்சியால், உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார். உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார். அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததா, கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே. உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார். உணர்ந்து உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையில் சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அத்தனை பாடுகளை பட்டார். ஆனால் நம்ம இன்னும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருந்தால் திரும்பவும் அவரை வேதனைப்படுத்துகிறோம். அதனால் நாம் இந்த ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலே அதிகமாக நாம் ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தத்திலே நாம் முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேற்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு சொன்னதான முதல் வார்த்தையை பார்த்தோம். முதல் வார்த்தை என்னது? சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அப்போ முதல்ல ஆண்டவர் சிலுவையிலிருந்து ஒரு வார்த்தையை சொன்னார், மன்னிக்கும்படியாக. அவர் மன்னித்தார். அந்த மன்னிப்பை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று. அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடிங்கள். உங்களுக்கு எப்படி இயேசு வானோர் பூதலத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கத்தக்கதான மேலான நாமத்தை, அந்த மன்னிப்பை கொடுத்தது நிமித்தமாக பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் நாமும் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு 2வது வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 37ஆம் வசனத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் வாசிக்கலாம். நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் எல்லாம் எடுத்துட்டிங்களா? வாசிக்கிறீங்களா? 23ஆம் அதிகாரம் லூக்கா. இப்பொழுது நாம் வாசிக்க போகிறது 39வது வசனம். எல்லாரும் சத்தமாக வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, இனி இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பிக்க தக்கவைகளுக்கு தக்க பலனை அடைக்கிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஆசீர்வாதம் பரதீசில் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் இழந்து விடக்கூடாது. எதை இழந்தாலும் அந்த பரதீசிலே போய் இளைப்பாறுகிற அந்த காரியத்தை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நீங்கள் இதை நம்ம வாசித்தோம். அதிலே 2 கள்ளர்கள் அவர்கள் செய்த குற்றத்திற்காக அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போது அவங்க சிலுவையில் அறையப்படுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாவத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள், தப்பிதத்தை செய்திருக்கிறார்கள், குற்றத்தை செய்திருக்கிறார்கள். ஆதலால் தான் அவர்களை சிலுவையிலே அறைகிறார்கள். சிலுவையில் அறைகிறது கொடிய பாவம் செய்தவர்களை தான் சிலுவையிலே அறிவார்கள். இங்கு இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இவங்களையும் ஏன் சிலுவையில் அறையிறாங்கன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அக்கிரமக்காரரில் ஒருவர் என்று இவரை சொல்ல வேண்டும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இந்த 2 அக்கிரமக்காரருக்கு நடுவாக ஒரு பரிசுத்தவானாக நமக்காக அக்கிரமத்தை சுமக்க போகிறதான அவரை அடைந்தார்கள். எல்லாமே வேத வசனத்தின்படி நிறைவேறத்தக்கதாக தான் ஒவ்வொரு காரியங்களும் நடந்தது. இல்லைன்னா சும்மா ஏன் இவரை சிலுவையில் அறையும் போது அவரை சிலுவையில் அவங்கள 2 பேரையும் அறையணும்? வேற ஒரு நாள் அறைஞ்சிருக்கலாம், வேற ஒரு இடத்துல அறைஞ்சிருக்கலாம். இதே இடத்துல இவருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் அறையப்பட வேண்டுமானால் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக அந்த அக்கிரமத்தை, பாவத்தை ஏற்றுக்கொண்டார். சரி, நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். இந்த 2 கள்ளர்களும் அக்கிரமக்காரர்கள், பாவம் செய்தவர்கள். ஆனால் இதற்கு மேலே உள்ள வசனத்தில் நம்ம முதல்ல வாசித்தோம், போர் சேவகரும் அவரை என்ன செய்தார்கள்? யூதருடைய ராஜா என்று பேர் எழுதி, நீ இவ்வளோ அற்புதம் செய்தாய் அல்லவா, மரித்தவரை உயிரோடு எழுப்பினார் அல்லவா, பெரிய லேகியோன் பிசாசை எல்லாம் துரத்தினாய் அல்லவா, பிறவிக்குருடனை பார்க்க செய்தாய் அல்லவா,
பிறவி சப்பானியை நடக்க செய்தாய் அல்லவா, கூணனை நிமிர செய்தாய் அல்லவா, இப்படி இவ்வளோ 5 அப்பத்தை 2 மீனை எவ்வளோ பேருக்கு போஷித்தாய், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாய். அப்படி என்றால் உனக்கு சக்தி இருந்தால் நீ என்ன செய், நீ இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி உன்னை விடுவித்துக்கொள் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த பரியாசம் பண்ணுகிறதை வேதனையோடு இருக்கிறதான இந்த 2 கள்ளர்களும் கேட்கிறார்கள். உடனே அதில் ஒருத்தன் ஏளனமாக என்ன சொல்லுகிறான், நீ ஒரு ராஜாவானால் வல்லமை உள்ளவனாக இருந்தால் நீ உன்னை ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இன்னொருவன் சொல்லுகிறான், நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை, அவர் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப அழகாக அவன் சொல்லுகிறான். 40வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி 39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கல, ஆண்டவரே உங்களுக்கு வல்லமை இருக்குன்னு எனக்கு தெரியுது, இப்போவும் அந்த வல்லமையை அனுப்பி நீங்களும் இதிலேருந்து விடுவிச்சுக்கோங்க, எங்களையும் விடுவிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டாக கேட்கல, இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மற்றொருவன் என்ன சொல்லுகிறான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? யார் சொல்கிறா? கள்ளன் சொல்கிறான். தேவனுக்கு நீர் பயப்படுகிறது இல்லையா? கள்ளன் வாயில் தேவனுக்கு பயந்தான் அவன் இந்த திருட்டு தொழிலை செய்கிறான். ஆனாலும் அவன் ஒரு மோசமான பாவியாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே அந்த திருட்டு வேலைகளை செய்கிறான். அல்லேலூயா. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம். அவர் நம்மளை நரகத்தில் போட்டுருவார், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழலாம். ஏன்னா இவனும் ஒரு யூதன் தான், அவன் நம்மளை ஆண்டவர் நரகத்துக்கு போட்டுருவார், நியாயப்பிரமாணம் இவனுக்கு தெரியும். அதனால தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? செஞ்சு பாவத்துக்கான தண்டனையை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் இவனுக்குள்ளாக தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்போ அவன் சிலுவையிலிருந்து என்ன நினச்சிருப்பான், எத்தனை முறை ஆண்டவர் பேசினார், நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணாமல் இருந்திருந்தோன்னா ஆண்டவர் வார்த்தையை கேட்டு இன்றைக்கி இந்த சிலுவைக்கு வந்திருக்க மாட்டோமே, ஆண்டவர் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நான் செஞ்ச தப்புக்காக தான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் அப்படி அவன் எண்ணிட்டு இருந்ததுனால தான் அவன்கிட்ட சொல்கிறான், நாமோ நியாயமானபடி நம்முடைய தப்பிதங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம், நீ ஏன் தேவனுக்கு பயப்படாமல் அவரை இப்படி இகழ்ச்சியாக பேசுகிறாய் என்று அவன் சொன்னான். இன்னொன்று அந்த கள்ளனிடத்தில் காணப்பட்டது, 2 கள்ளனுக்கும் அந்த எருசலேமில் நடந்த எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசு 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தது, 4 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் வைத்து 4000 பேருக்கு போஷித்தது. அதுக்கப்புறமாக பிறவி குருடனை பார்க்க செய்த, பிறவி சப்பானியை 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை நடக்க செய்தது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றையும் சுகமாக்கினதை எல்லாம், அற்புதம் செய்ததை எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஊருக்குள்ளாக வர முடியாது, ஏன்னா திருடர்கள், அவர்கள் திருடி விட்டு மறைந்து தான் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனாலும் அந்த திருடனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயமும், இவர் ஒரு மேசியா, இவர் மூலமாக ஒரு ரட்சிப்பு வரும் என்பதை சூழ்நிலைகளை பார்த்து அவன் தெரிந்து கொண்டான். ஆதலால் கடைசி நேரத்தில் இவர் ஒரு மேசியா என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் இவனுக்கும் தெரியும் இவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை, இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. இவனாக வாலிண்டியராக வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறான், நான் பாவம் செஞ்சுதான், அது ஃபுல்லாக எழுதலை, அவன் இன்டென்ஷன் அப்படி தான் இருக்குது, நான் பாவம் செஞ்சேன், நிறைய டைம் தேவன் என்னோடு கூட பேசினார், ஆனால் நான் மனம் திரும்பலை, இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸு, கடைசி சான்ஸு, ஆண்டவரே நீங்கள் என்ன நினச்சி கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஒரு தாழ்மையான ஒரே ஒரு வேண்டுகோள். அவன் என்ன சொல்லுகிறான், நீ ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாக, அப்படிலாம் அதில் எழுதப்படலை, உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்ததினாலே இவ்வளவு நாள் நீ செய்த பாவங்களை நான் மன்னித்து இன்றைக்கு நான் பரதீசிக்கு போகும்போது நீயும் அங்கு என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒருவேளை அவனுடைய மனம் திரும்புதலுக்காக அவருடைய தாயோ தகப்பனோ அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கலாம். ஏகோவாகிய தேவனே, என் பையனை நல்லா தான் வளர்த்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி தான் வளர்த்தோம், ஆனால் அவன் ரட்சிக்கப்படலை, அவன் திருடனாக இருக்கிறான், எப்படியாவது அவனை சந்திங்க, அந்த சிலுவையில் பட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த தாயும் தகப்பனோ அல்லது அவனுடைய மனைவியோ யாரோ ஒருவர் அவனுக்காக யெகோவாகிய தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்திருப்பார்கள். அன்றைக்கு அவன் தன்னை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால அன்றைக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்தில் என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லவில்லை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அந்த பரதீசு அப்படிங்கிறது ஒரு தோட்டம் என்கிறதான வேர்டு தான் மூலப்பதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது பரலோகம் அல்ல, பரலோகத்திற்கு அருகாமையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறுகிற சந்தோஷப்படுகிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், நானும் பரதேசிக்கு தான்ப்பா போகிறேன், நீ என் கூட வந்துடுவ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதை அப்படியே 2வது வார்த்தையிலே நிறைவேற்றுகிறார். நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ என் கூட பரதேசிக்கு வா அப்படிங்கிற பாவத்தை அவர் மன்னித்து காண்பித்தார். நீ இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கப்பா, உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, எத்தனையோ முறை நான் பேசியிருக்கிறேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை, நீ திரும்ப திரும்ப நீ திருடிட்டே இருந்திருக்கிற, பாரு இப்போ சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் நீ இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்கிற, உனக்கு சான்ஸ்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலை. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று அறிந்து அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான். அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படலையோ விடாமல் ஜெபம் பண்ணுங்க. கடைசி நேரத்தில் கூட இந்த கள்ளனுக்கு கிடைத்த ஒரு சான்ஸை கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். அதனால தான் ஷைனோட மாமனார் ஆண்டவர் அறியாதவர், அந்த அவருடைய மனைவி ரட்சிக்கப்படுவதற்காக கடைசி மட்டும் ஜெபித்தார்கள். கோமா ஸ்டேஜுக்கு போன பிறகும் ஜெபித்தார்கள். அதிகாலையிலே போன 21 நாள் ஜெபத்தில் ஜெபித்தார்கள். அந்த கடைசி நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் ஆண்டவருக்கு உணர்வை கொடுத்து இவர்கள் சொல்லுகிற ஜெபத்தை எல்லாம் சொல்லி அவர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும், நீங்களும் நானும் திறப்பிலே நிற்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவேளை அவர்கள் நாட்களிலே ரட்சிக்கப்படுவார்கள், நாம் அப்படி விசுவாசிப்போம். வயதானவர்களாக இருந்தால் அவர்கள் மரிக்கிற நேரத்திலே ரட்சிக்கப்படுவார்கள். நாதனுடைய அப்பா மிகவும் கிரிட்டிக்கலாக டாக்டர் கைவிடப்பட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இவர் பழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு. ஒரே அழுக, எல்லாரும் அழுது எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இந்த துக்க வீட்டில் இருந்தேன். அப்போது நான் அந்த வீட்டில் இருக்கும்போதே நான் அவங்க சிஸ்டர்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு உயிர் கிடைத்தா சந்தோஷம், ஒருவேளை உயிர் கிடைக்காவிட்டால் அவருடைய கடைசி நிமிடங்களாக இருக்கும், ஆனால் நாம் அவரை ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம். அவங்க அழுகிறாங்க, என்னோட ஆசையெல்லாம் அந்த ஆத்மா நரகத்திற்கு போகக்கூடாது, அதனால் உன் கையில் தான் அந்த பொறுப்பை, பொம்பளை பிள்ளைகள் சொன்னால் அப்பா கேட்பாங்க, உன் கையில் தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷமாவது அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி, பாவ மன்னிப்பை பற்றி சொல்லி, பாவத்தை அறிக்கையிடுகிறதை பற்றி சொல்லி, அவரை ஜெபம் பண்ண வைத்து நீ அவரை அனுப்பு. அவர் உயிரோடு வந்தால் அல்லேலூயா நமக்கு சந்தோஷம், அவர் ரட்சிக்கப்படுவார். அவர் ஒருவேளை மரித்து போய்விட்டால் ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு போவார் என்று அவள்கிட்ட சொன்னேன். அவள் சரி அப்படின்னா. நாதன்ட்ட சொன்னேன், பாஸ்டமா இதை தான் நாங்கள் நடத்திட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னான். அவரை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார் இப்பொழுது. ஆனால் அவர் சொன்னது, நான் ஆலயத்துக்கு வருவேன் இனிமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? எப்போவுமே நம்ம ஆத்மா விலையேற பெற்றது. அந்த ஆத்மாவை குறித்த கரிசனையோடு நம்ம இருந்தோன்னா இந்த கள்ளனை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினது போல உங்கள் குடும்பத்திலும் உங்கள் நண்பர்களிலும் யார் யார் ரட்சிக்கப்படலையோ எல்லாரும் கள்ளனை மாதிரி கடைசியில் தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நான் சொல்லலை. சான்ஸே இல்லைனா கூட, அவங்க ஒப்பு கொடுக்கலனா கூட, நம்ம ஜெபம் விடாமல் பண்ணிட்டு இருந்தால் அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
உங்கள் ஆசையெல்லாம் அவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஏசப்பாவோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு காணப்படுங்கள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் ஜெபிக்கிறதான ஒவ்வொருவரையும் அந்த பரதீசிலே பார்க்க அப்பா நமக்கு கிருபை தருவார். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே கர்த்தாவே, அந்த கள்ளனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தது போல நாங்கள் ஜெபிக்கிறதான நபர்களுக்கு கடைசியில் சான்ஸ் வேண்டாம்ப்பா. அவங்க இப்பொழுது நல்லா இருக்கும்போதே ரட்சிக்கப்பட்டு அந்த பரதீசிக்கு ஆயத்தமாக இந்த உலகத்திலே அவர்கள் உமக்காக ஓடுகிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது, இயேசு மன்னித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அதை காண்பிக்கிறது. பாவிகளை மன்னித்தார். அதே போல நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னித்து அந்த ஆத்துமா பரலோகத்திற்கு வருவதற்காக நாம் சில சிரமங்களை ஏற்றுக்கொள்வோம் என்றால் அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் மன்னிப்பார், எவ்வளோ பெரிய பாவிகளையும் மன்னிப்பார். நாமும் எவ்வளோ பெரிய பாவம் செய்தவர்களையும் நமக்கு விரோதமாக செய்தவர்களையும் மன்னிப்போம். அவர்களும் பரலோகத்திற்கு வருவதற்காக நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு 2வது வார்த்தை நீ கற்றுக் கொடுத்தீர். 1 மன்னிப்பு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தப்பிதங்களை செய்தவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று திரும்பவும் எங்களுக்கு இன்றைக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறீர். 2வது, எவ்வளோ பெரிய பாவம் செய்தவர்களும் பரதீசிக்கு வர வேண்டும், உம்முடைய வருகையிலே காணப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் பாரமும் எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேகருக்கு ஆண்டவரை ரட்சிப்பு கடந்து வந்து மகிமைப்பட எங்கள் எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ருக்மணி சிஸ்டர் ஆண்டவரே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அவங்க எதற்காக ஜெபிக்க சொன்னார்களோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவையோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் உடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பும் பரிசுத்தமும் எங்களோடு இருக்கட்டும். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்கள் வல்லமை இறங்கட்டும். விசேஷமாக தமிழரசி சிஸ்டர் மேல் உங்கள் சுகமாக்கும் வல்லமையை அனுப்பி நீர் அவர்களை தொட்டு விடுதலையாக்குங்க. உம்முடைய கரம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் பார்க்குற உங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், யாராவது ஜெப தேவைகள் சொன்னீங்கன்னா கடைசி நேரத்தில் வாய்ஸ் மெசேஜ் போடாதீங்க. என்னால் இங்கே சர்ச்சுக்குள்ளார வந்து அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு ஜெபம் பண்ண முடியாது. முந்தின நாள் நைட்டே நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. காட் பிளஸ் யூ.